அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கின்றோம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளாய் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சவுலின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு கொண்டிருந்தது. தாவீதின் குடும்பமோ, தாவீதும் அவருடைய குடும்பமும் வர வர பலத்தான். இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், நம்மை கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நம் சவுலின் குடும்பம் அல்ல, தாவீதின் குடும்பத்தை போல கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா. எப்படி தாவீது வர வர அவன் பலத்தானோ, ஒவ்வொரு நாளும் டே பை டே அவன் வளர்த்து கொண்டே இருந்தான். அவன் எல்லையில் பெரிதாக்கி கொண்டே இருந்தது. அவனுடைய குடும்பம் பெருகினது. அவன் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுபோல் ஆண்டவர்கள் சொல்லுகிறார், இன்றைக்கு இரவு வந்திருக்கிற நம்மோடு கர்த்தர் பேசுகிறார், தாவீது வர வர பலத்தான் என்கிற வார்த்தை போல இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார்களை பார்த்து, நீங்களும் உங்கள் குடும்பமும் வர வர பழக போகிறீர்கள். ஜெகோவா அல்லேலூயா. அதே 2 சாமுவேல் எழுதின புத்தகம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 5:10 பாருங்க. தாவீது நாளுக்கு நாள் டே பை டே அவன் விருத்தி அடைந்தான். பாருங்க, தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது விருத்தி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு ரகசியம் தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாகவே நாளுக்கு நாள் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 தனையான ஆசீர்வாதம். அந்த அபிமேலக்கு சொல்லுகிறான், கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில நீ விருத்தி அடைன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீ விருத்தி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம், சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருக்கணும். சேனைகளின் கர்த்தர் உன்னோடு இருக்கணும். இன்றைக்கு கர்த்தரோடு இருக்க விரும்புகிறார், அவனோடு இருக்கிறார். நிச்சயமாகவே நீங்களும் உங்கள் குடும்பமும் ஒரு பெரிய விருத்தி அடையபடி கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னார், நீங்கள் நிச்சயமாகவே விருத்தி அடைவீர்கள். உங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துக்கள் எழுதினாலும் சரி, நிச்சயமாகவே நீங்கள் விருத்தி அடைவீர்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை, இது மாறாத வார்த்தை. எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. பாருங்க, இந்த சவுலுக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நீண்ட நாட்களாக யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தத்தில் ஒரு மனுஷன் தோல்வியில் போயிட்டே இருக்கிறான், பலவீனப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அந்த குடும்பம். இன்னொரு குடும்பம் அது வளர்ந்துக்கிட்டே போகுது. இன்றைக்கு சாத்தான் நம்மோடு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறான், நமக்கு எதிராக போராடுகிறான், ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். இந்த யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாம் விருத்தி அடையணும், சாத்தான் ஒரு தேய்வரையை போல மாறணும். அல்லேலூயா. நாம் வளர்ப்புறைகளாய் நாம் மாற வேண்டும். அவனை எப்படி இருக்கணும்? தேய்ப்புறை போல மாறணும். ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? இந்த நாட்களில் நம்ம தேய்ப்புறை போல இருக்கிறோம், அவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான், அவன் எல்லாம் பெருகிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாம் குறுகிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது எப்படி விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான் என்ற வார்த்தை போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் விருத்தி அடை செய்ய போகிறார். அல்லேலூயா. எப்படி ஓபேத் ஏதோ வீட்டில் தேவனுடைய பெட்டி அவன் வீட்டுக்குள்ளே வந்த பொழுது அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ற வேத வசனத்தின்படியாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் இந்த நாளிலே கர்த்தர் விருத்தி அடைய செய்ய போகிறார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படி நிறைவேறும். நம்ம இன்னைக்கு வேகமாக 3 கருத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது எப்படி அவன் வாழ்க்கையில விருத்தி அடைந்தான், இந்த குணாதிசயங்கள் அல்லது அவனுக்குள் இருந்த சுபாவங்கள் இன்றைக்கு நமக்குள்ள வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை விருத்தி அடையும். தேவனுடைய வார்த்தை அது பொய் சொல்லாது, தாமதிக்காலத்துக்கு காத்து என்று சொல்கிறார். அப்ப அந்த வார்த்தைகள் பொய் சொல்லாத வார்த்தைகள். அந்த வார்த்தை எப்படி அவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாலாம், பூமியை நினைத்து புல்லை முளைப்பிக்கிறது போல அவருடைய வார்த்தை அப்படி இறங்கி சொல்றார். இந்த வார்த்தையை நம்ம இந்த இரவில் நம்ம விசுவாசிப்போம், நம்ம நம்புவோம் சொன்னால் இன்றிலிருந்து கர்த்தர் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாவீது தன் வாழ்க்கையிலே விருத்தி அடைவதற்கு அவனுக்குள் ஏராளமான காரியம் இருந்துச்சு. ஆண்டவர் சாதாரண ஒரு மனுஷன் அழைத்தனை உயர்த்துறான்னு சொன்னால் சும்மா இருந்த மனுஷன் இல்லை, அவங்ககிட்ட ஏதோ ஒரு நல்ல குணங்கள் இருந்திருக்கு.
ஏதோ ஒரு காரியம் இல்லை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு தாவீதுக்குள் இருந்த அந்த சுபாவம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் கர்த்தர் இந்த நாளில் கூட நம்மை உயர்த்த விரும்புகிறார். பாருங்கள், முதலாவதாக தாவீதுக்குள் காணப்பட்டதான மிக முக்கியமான ஒரு குணாதிசயம், இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் சங்கீதம். ஆண்டவர் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டாராம். அதற்கு முன்பதாக தேவன் எப்படி இருந்தார், எப்படி எந்தெந்த கோத்திரத்தில் இருந்தார் எழுதப்பட்டிருக்கு. 78ஆம் சங்கீதம் 60. சீலோவில் உள்ள வாசஸ்தலத்தை விட்டு விலகி, முதலாக சீலோவில் தான் கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டி வச்சாங்க, ஒரு கூடாரம் போட்டாங்க. அங்குதான் கர்த்தர் யாருக்கு செவி கொடுத்தார்? அன்னாளுக்கு செவி கொடுத்தார். அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆனால் கொஞ்ச காலம் கழிச்சு அங்கிருந்து தேவன் என்ன சொல்றான்? விலகிட்டார். அடுத்து பாருங்க, மறுபடியும் அதே 78ஆம் சங்கீதத்தில் 67ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அடுத்து பாருங்க, அவர் யோசேப்பின் கூடாரத்தையும் புறக்கணிச்சுட்டாராம். அவருக்கு பிடிக்கல, அதில் ஏதோ சம்திங் இருந்தது. அவர் புறக்கணித்தார். எப்ராயிம் கோத்திரத்தையும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறது. ஒன்று, சீலோவிலே ஒரு உடன்படிக்கையை கொண்டு வந்து ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே கொஞ்ச காலம் இருந்தார், செவி கொடுத்தார், தங்கி இருந்தார் தேவன். பிறகு அங்கிருந்து விலகி போய்விட்டார். பிறகு யோசேப்பின் கோத்திரத்தையும் அவர் புறக்கணித்தார், வேணான்னு சொல்லி புறக்கணிச்சிட்டார். யோசேப்பின் கோத்திரத்தை புறக்கணிச்சிட்டார். அதன் பிறகு எப்ராயிமை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. யாரை தெரிந்து கொண்டாராம்? அவர் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வத்தையும் தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டாரா? யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் துதிக்கிறோமோ அப்படிப்பட்ட மனுஷர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. எல்லா கோத்திரத்தை தெரிந்து கொள்ளல, கர்த்தர் தாவீதின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டாராம். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் தெரியுமா? வாசிப்போம். 78ஆம் சங்கீதம் 71, 72 நான் வாசிக்கிறேன். ஏன் கர்த்தர் இந்த யூதாவின் கோத்திரத்தை தெரிந்து கொண்டார்? எதற்காக தேவன் தாவீதை தெரிந்து கொண்டார்? அதற்கு மிக முக்கியமான காரணம் சொல்லுகிறது, இவன் அவர்களை தன் இருதயத்தில் உண்மைப்படி வைத்து. ஆண்டவர் பார்க்கிறாரு, சீலோவிலே கர்த்தர் ஒரு கூடாரத்தை போட்டார், தங்கி இருந்தார். காலப்போக்கில் அங்கே என்ன இல்லை? உண்மை இல்லாமல் போயிடுச்சு. ஏழையின் பிள்ளைகளிடத்தில் என்ன இல்லை? உண்மை இல்லை, விலகிவிட்டார். ஆனால் கர்த்தர் பார்க்கிறார், தாவீதை பார்க்கிறார். தாவீது வேதம் சொல்றது தன் இருதயத்தை உண்மைப்படி வைத்து. இல்லை சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன உண்மை அவர் பார்த்தாரு? ஒரு நாள் அவருடைய இடத்துல அவருடைய தகப்பன் நினைச்சாங்க, ஆடுகளை மேய்க்க கொடுக்குறாங்க. ஆடுகளை மேய்க்கும் பொழுது என்ன வருது? வேதம் சொல்றது, ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வருது. என்ன செய்கிறது? கவ்விக்கிட்டு போகுது. தாவீது அதை கண்டு காணாம கூட இல்லை, ஓடி போய் அதை அடித்து அதில் வாயில் இறைச்சினான், மீட்டெடுக்கிறான். நீங்கள் பழைய ஏற்பாடு பார்க்கும்பொழுது யாக்கோபின் வாழ்க்கையில் நிறைய ஆடுகள் களவு போச்சு, திருடு போச்சு. அந்த ஆட்டுக்கு பதிலாக வேறு ஆட்டை தான் கொடுத்தான் யாக்கோபு லாபான் இடத்துல. ஆனால் தாவீது அப்படி இல்லை, தன் கையில் கொடுத்ததுல உண்மையா மேய்த்தான். எப்படி உண்மை? இருதயத்தில் உண்மை. அதை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை விருத்தி அடையாமல் இருப்பதற்கான காரணம் தெரியுமா? உண்மை இல்லாத ஒரு தன்மை. எதில் உண்மை? இருதயத்தில் உண்மை இல்லாத தன்மை. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்டையும் தாவீதுக்கு காணப்பட்டதான அந்த உண்மை இருக்குன்னு சொன்னா கர்த்தர் இன்றைக்கு இரவு கர்த்தரோட விருத்தியடைய பண்ணுவார். அப்ப தேவன் நம்ம இடத்துல என்ன உண்மை எதிர்பார்க்கிறார்? தாவீது ஆடு மேய்ச்சாரு, ஆடு சிங்கம் கவனி வந்தது, அதை மீட்டெடுத்த உண்மைதான். இப்போ நம்ம என்ன உண்மை எதிர்பார்க்கிறார்? வருஷத்தை யோவான் எழுந்த சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரியோடு அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையோடு சொல்லுகிறார். 23, 24 வாசி கேட்போம். பாருங்க, பிதாவானவர் விரும்புகிறாரா? எதை விரும்புகிறார்? அவரை உண்மையா ஆராதிக்கணும்னு விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையா தேவன் ஆராதிக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை? ஆராதனையில உண்மை இல்லை. தேவ சமூகத்தில் என்ன இல்லை? உண்மை இல்லை. நம்ம இங்கே இருக்கோம், நம்முடைய நினைவுகள் எங்கே இருக்கும், நம்ம யோசனை எங்கேயோ இருக்கும், ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கோம், யோசனை எண்ணங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை ஆராதிக்க ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். அதுதான் பிதாவானவர் விரும்புகிறார். நீங்கள் பிதாவின் விருப்பத்தை அறிஞ்சுக்கணும்னு சொன்னால், விருப்பத்தை செய்வீங்கன்னு சொன்னால்
பிதாவாகிய தேவன் உங்களை கனம் பண்ணுவான். அல்லேலூயா. உங்களை விருத்தி அடைய செய்வான். தேவனை நீ ஆராதிக்கும் பொழுது முழு இதயம், முழு ஆத்மா, முழு பலத்தோடு நீ தேவனை ஆராதிக்கும். நீ தேவனை ஆராதிக்கும் போது நீ கை தட்டுறது கூட முழு பலத்தோடு தட்டணும். தேவனை துதிக்கும் பொழுது உன் வாய் கூட முழு பலத்தோடு துதிக்கணும். துதிக்கிறதுலே உண்மை. நீ ஆராதிக்க கை தட்டுகிற அதுல உண்மை. ஆண்டவர் பார்க்கிறார் உங்ககிட்ட என்ன இப்படி உண்மை இருக்குதுன்னு சொல்லி. தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிற ஒரு மனுஷன் கொடுத்து மெனே மெனே தெக்கேல் உப்பாசி நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறை காணப்பட்ட எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவனை ஆராதிக்கிறதுல உங்ககிட்ட குறை இருக்கக்கூடாது. அதை சொல்லுவோமா? அது நைட் ஜெபமாக இருந்தாலும் சரி, பகல் ஜெபமாக இருந்தாலும் சரி, உபவாசமாக இருந்தாலும் சரி, நீ தேவனை ஆராதிக்க போறேன்னு சொன்னா அந்த ஆராதனையில உண்மையை பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். அதை சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ எப்பெல்லாம் தேவன் ஆராதிக்கிறியோ அதற்கு உண்மையா பயபக்தி ஆரம்பிப்ப. தானியேல் பாருங்க, ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் உண்மையா ஜெபம் பண்ணினான். சட்டம் இல்லாத ஜெபம் பண்ண, சட்டம் வந்துருச்சு, சட்டம் வந்த பொழுது உண்மையா ஜெபம் பண்ணினான். அப்ப இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆராதிக்கிறதுல கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? அந்த உண்மை எதிர்பார்க்கிறார். உன் கையில கொடுத்துருக்கதான சின்ன பாட்டா இருக்கட்டும், சின்ன வேத வாசிப்பா இருக்கட்டும், சின்ன ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுல கர்த்தர் எதிர்பார்க்கிறது உண்மையே. இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறார், உன்னை விருத்தி அடைய விரும்புகிறார், உன் எல்லைகள் பெரிதாக்கப்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா ஒரே ஒரு குறை காணப்படுகிறமா, தேவன் ஆராதிக்கிறது. ஆனா எலியா அப்படி என்ன வேத சொல்லுது, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற மனுஷன். நம்மை போல பாடுற மனுஷன், நமக்கு வருகிறது கூட வழி பயம் எல்லாம் இருக்கும். நம்மை போல பாடுற மனுஷனா இருந்தாலும் ஜெபம் வந்துச்சுன்னா கருத்தா ஜெபிப்பான். சில ஜெபிக்கும் போது இப்படி அப்படி பார்க்கறது, ஜெபம் பண்ணி டைம் ஆயிடுச்சா பார்க்கறது, அப்படிலாம் எளியா பார்க்க மாட்டான். ஜெபம் வந்துச்சுன்னா ஜெபத்துல கருத்தா ஜெபிப்பான். அந்த ஜெபத்துல சாரம் ஏற்றப்பட்டது போல ஜெபிப்பான். அந்த ஜெபத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்டு இறங்கிடுவார். சிலருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தரை தூங்கிடுவார் கூட. ஆனா எலியா ஜெபிச்சான்னு சொன்னா இறங்கி வருவார் சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தேவனை நீ ஆராதிக்கிறதுல, அவரை தொழுது கொள்ளுறதுல நீ அவரை உண்மையா நீ ஆராதிப்பன்னு சொன்னா அதை பிதாவான விரும்புகிறார், பிதாவாகிய விரும்புகிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையை கட்டண ஆசிரியர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தாவீதை பார்க்கிறாரு. எல்லாரும் ஆடு வைக்கிறான். ஆடை சிங்கம் வந்து கரடி கொண்டு போகுது, கரடி கொண்டு போயிடுச்சு. அதெல்லாம் போன பிறகு வேற ஒரு ஆடை கொண்டு வந்து வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆடுக்கு வேற ஆடை கொண்டு வந்து செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தான் கையில் எதை கொடுக்கணும், உன் கைக்கு நேரிடுறது எதுவோ அதை எப்படி செய்யுமா, உன் பலத்தோடு செய். இருக்க வேலை சொல்றது இல்லையா? உன் பலத்தோடு செய். சின்ன பாட்டு ஆகும், பலத்தோடு பாடு. சின்ன ஜபமா உன் பலத்தோடு ஜபம் பண்ணு. எல்லாம் உன் பலத்தோடு உண்மையாக செய்வேன்னு சொன்னான். பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன் உண்மையை பார்த்து உன்னை ஆஸ்வதிக்க வல்லவனாய் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு நாள் தேவன் சாலமோனிடத்தில் பேசுகிறார். அப்பொழுது சாலமோன் சொல்லுகிறார் பாருங்க, 1 ராஜாக்கள் எழுதின புத்தகத்தில் இப்படி ஆண்டவர் பேசுகிற பொழுது தரிசனமாகி அவனோடு கர்த்தர் பேசுகிறார். அப்பொழுது சாலமோன் சொல்லும் பொழுது தன் தகப்பனை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவருடைய உண்மையை சொல்லுகிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 5-6 வாசி கேட்போம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரி சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. பார்த்தீங்களா என்ன சொல்றா? உமது அடியான் உண்மையும் நீதியும். யார் சொல்றா? தாவீது பிள்ளை சொல்றார், சாலமோன் சொல்றார், உண்மையா என் தகப்பன் நடந்து கொண்டார். ஆண்டவர் இடத்துல உண்மை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை ஆராதிக்கிறதுன்னு வச்சுச்சுன்னா உண்மை, ஜபம் வந்துச்சுன்னா உண்மை இல்லை. எலியா பாடு போராட்ட பிரச்சனை படுத்து கிடப்பாரு. ஆனால் ஜபம் வந்துச்சுன்னா உலகால் படியில் வரச்சுன்னா
பெருமையா இருக்கிற மேற்கு கூட்டங்களிலிருந்து கர்த்தர் உள்ளங்க மேகத்துக்கு எழும்புற வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். எல்லாம் சொல்லுவோமா? வானத்தில் அக்கினி இறங்குற வரைக்கும் ஜெபம் பண்ணுவார். வானத்தை அடைக்கிற வரைக்கும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தர். முதலாவது காரியம், தாவீது தன் வாழ்க்கையில விருத்தி கடலுக்கு அவனுக்குள் காணப்பட்டதான் மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் உண்மை. இரண்டாவது, தாவீது தன் வாழ்க்கையில ஜெயம் பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரியம், தன் வாழ்க்கையில நிறைய சோதனைகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், அவன் வாழ்க்கையில நிறைய நேரங்கள் தன் ஜீவன் தன்னை விட்டு போக வேண்டியதான சூழ்நிலைகள் வந்துருச்சு. பல கஷ்டத்து வந்தது. அவருடைய நேரங்களை வரும்பொழுதுலாம் தாவீது பாருங்க, நிறைய சம்பவம் இருக்குது தாவீது குறித்து நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். நிறைய நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். தாவீது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த பொழுது தான் அவன் நிறைய தடவை அவன் செய்த ஒரு காரியம், தேவசோட ஓடி போய்வான். 143 சங்கீதம் 6 வாசி கேட்போம் பாருங்க. என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். எப்போதுமே என்னுடைய ஆத்மா உண்மையில தான் தாகமா இருக்கிறோம். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன். அதே போல பாருங்க 77 சங்கீதத்தில் கூட இந்த ஆசாபை சங்கீதம் சொல்லுகிறது. 77 சங்கீதம் 2 வாசி கேட்போம். தாவீதின் வாழ்க்கையிலே பிரச்சனைகள், போராட்டம் வரும்பொழுது அவர் செய்த ஒரு காரியம், தேவ சமூகத்தில் ஓடிவார். ஓடி தன் கைகளை அப்படி விரித்திருப்பார். பரலோகத்தில் என் கைகள் தளர்ந்து போகாம என்ன சொல்றான், இரவெல்லாம் என் கைகளை உயர்த்தி பிடிக்கிறேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க விருத்தி அடையணும், உங்க சத்துருக்களை நீங்க ஜெயிக்கணும், நீங்க சத்துருக்கள் மேல நீங்க ஆளுகை செய்யணும்னு சொன்னா தாவீதுக்குள் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம், நான் வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், நெருக்கங்கள் வரும் பொழுதுலாம் அவன் போய் முழங்கால் படிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து பிடிப்பார். தன் கைகளை உயர்த்தி இருப்பார். கர்த்தரை பார்ப்பார். கர்த்தர் அவனுக்கு இறங்குவார். அழைச்சிருவோமா? அல்லேலூயா. அந்த கைகளை உயர்த்துவது என்பது, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லைப்பா, எல்லாம் நீங்க தான். சரண்டரா நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். நம்ம ஒண்ணுமே இல்லை, நீங்க தான் எல்லாம். அப்படி கைகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தன் வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் தேவ சமூகத்தில் போய் தன் கையை தளர விடாம உயர்த்தி பிடிச்சுட்டே இருப்பார். கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் பார்த்து அவனுக்கு யுத்தம் செய்வார். தாவீது இல்லை, கர்த்தரே யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தரை யுத்தம் பண்ணுகிறார். தாவீது ஒரு நாள் சொல்லுகிறார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஈட்டியோடு பட்டயத்தோடு வருகிற, நீ நிந்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தால வருகிறன்னு சொல்லி தாவீது யுத்த களத்தில் ஓடுகிறார். காரணம் என்ன? எல்லா நெருக்கத்தின் மத்தியில் கூட தாவீது யுத்த களத்தில் போனாலும் தாவீது அல்ல, கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணியிருக்கிறார். காரணம் சொன்னால் அவன் எப்பொழுது கர்த்தர் கொண்டுதாக தன் கைகளை உயர்த்தி பிடிப்பான். சொல்லுவோமா? அல்லேலூயா. உன் சத்துருக்களை செய்யணுமா? இன்னைக்கு இந்த நாளிலே நீ தேவ சமூகத்தில் உன் கைகளை நீ உயர்த்துன்னு சொன்னா ஆண்டவருக்கு செய்ய விடுப்பார். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. பாருங்க, கைகளை உயர்த்துகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. வாசிக்க ஒரு சில சம்பவத்தை வாசிப்போம். யாத்ராகம புத்தகம் 17 அதிகாரத்திலே, யாத்ராகம புத்தகம் 17 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் ஏறக்குறைய 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. யுத்தத்தை அறிந்திராதவர்கள், யுத்தம் இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் வைக்கோல் பொறுக்குவாங்க, செங்கல் அறுக்கிற வேலை, வேற எந்த வேலையும் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவனுக்கு இந்த எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் யுத்தம் பண்ணபடி வராங்க. அப்படி யுத்தம் பண்ண வரும்பொழுது யாத்ராகம புத்தகம் 17 அதிகாரத்தில் இப்ப மோசே என்ன செய்கிறார், இந்த அமலேக்கியர்கள் நம்மோட யுத்தம் பண்ண வருகிறாங்க. யோசுவா பார்த்து அழைத்து சொல்லுகிற காரியத்தை பாருங்க. யாத்ராகமம் 17 அதிகாரம் 8, 9, 10 வாசிப்போம். பாருங்க, இங்க மோசே சொல்லுகிற ஒரு காரியம், நாளைக்கு யுத்த களத்துக்கு போ, நினைச்ச போறேன் தேவனை கூட பிடிச்சி புக்க போட சொல்றாரு. யோசுவா அதே போல ஒரு யுத்தத்துக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தமே செய்றாரு. யுத்த களத்தில் போய் யுத்தம் பண்ண போயிட்டாரு.
இந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகும்பொழுது மோசே என்ன செய்கிறார், மலை உச்சியில போய் ஆரோடு ஊர் என்ன செய்றாங்க, தேவனுடைய கூட இடத்துக்கு போறாங்க. அப்படி போகும்பொழுது மேலும் சொல்ற ஒரு காரியம் 11ஆம் வசனத்துல, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், நல்லா கவனிங்க, மோசே என்ன செய்கிறார், இந்த தேவனுடைய கோலை பிடிச்சுக்கிட்டு அப்படி கையை உயர்த்தி பிடிக்கும் பொழுது ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். மோசே தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். நன்றா இருந்து விடுங்க. இன்றைக்கு உன் வாழ்க்கையில நீயும் உன் குடும்பமும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னார். யுத்த காலத்தில் நீங்கள் ஜெயம் பெற்று சத்துருடைய எல்லைகளை நீங்கள் ஜெயம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அது ஒரு ஆளுகைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவ சமூகத்தில் உன் கைகளை உயர்த்தணும். எல்லாம் சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் வயசான மனுஷன் இல்லை, 80 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. மோசே சோர்ந்து போனாரா? சோறு வரல. இப்போ நமக்கு இப்போ சோறு வந்துருச்சு. அவர் சோர்ந்து போகல. காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்ன செய்கிறார், கைகளை உயர்த்திட்டே இருக்கிறார். இந்த கைகளை உயர்த்த 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 இஸ்ரவேலர்கள் ஜெயம் பெற்றுக் கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நீ உன் கையை உயர்த்த உயர்த்த உன் பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டே இருப்பாங்க. உன் கைகளை நீ உயர்த்த 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 ஒரு பெரிய ரட்சிப்பு உன் குடும்பத்தில் நடந்துகிட்டே இருக்கும். உன் கைகளை உயர்த்த 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 கர்த்தர் உன் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கைகளை உயர்த்துகிறார் மோசே. இந்த கைகளை உயர்த்த உயர்த்த ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, எரேமியா புலம்பல்ல, எரேமியா புலம்பல்ல சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனிடத்தில் கைகளை ஏறிடுங்க. ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. வாசிப்போம் வசனத்தை. புலம்பல் எழுதின புத்தகம் எரேமியாவின் புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்து ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு. இன்னைக்கு உன் பிள்ளைக்காக, உன் கணவனுக்காக உன் கையை நீ உயர்த்துன்னு சொன்னா தேவ சமூகத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் ஜெயம் பெறுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கைகளை உயர்த்துக்கிறதுல ஒரு பெரிய வெற்றி உண்டு. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறக்குறைய 6 மணி நேரம் சிலுவையில் வச்சுறாங்க. தொங்கினார். எப்படி தொங்கினாரு? தன் கையை மேலே ஆணி அடிச்சுட்டாங்க. 6 மணி நேரம் கை ஆணி அடிச்சுட்டாங்க. மூச்சு விட சிரமம். இயேசு சாத்தானை பிசாசை எப்படி ஜெயிச்சாரு? 6 மணி நேரம் தன் கைகளை உயர்த்தி விடலாம். இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்க முடிகிறது. அல்லேலூயா. உன் கைகளை உயர்த்துவது என்று சொன்னது அது சாத்தானை ஜெயிக்கிற ஒரு காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். எப்படி? உன் கைகளை உயர்த்து. 6 மணி நேரம் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைகளை உயர்த்தியே இருந்தார். சாத்தானை முழுவதுமாக இறங்கினார். சாத்தானை முழுவதுமாக செய்தார். துறைத்தனங்களை அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியிறங்கமான குணமாகி சிலுவையில் அவனை ஆணி எடுத்து செயல்படுத்தது. அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய கைகளை உயர்த்தி 5 நிமிஷம் 10 நிமிஷம் சரி உயர்த்த பழகணும். முதலாவது பழகணும். ஒரு 10 நிமிஷம் உயர்த்தணும். டைம் பார்த்து 10 நிமிஷம் நல்லா உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண பழகணும். முழங்கால் முடியும். அப்படியே பழக 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 நீங்கள் கொஞ்சம் நாள் ஆகுங்க. 1 மணி நேரம் ஆனால் கூட கைகளை உயர்த்துவீங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். நீங்கள் உங்கள் சத்துருக்களை மேற்கொண்டே வருவீங்க. அதான் கர்த்தர் சொல்லுவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் ஜெயம் பெற முடியல தெரியுமா? உன் கைகளை உயர்த்தாத தேவ சமுத்திரம் கைகளை உயர்த்திக்கலாம். அற்புதம். 3வது காரியம், தாவீது தன் வாழ்க்கையில் அவன் விருத்தி அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகம் என்பது நாம் வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கு மாத்திரமல்ல, அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. வேறு மனிதனாய் திருப்புகிறது. நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கும்படியாக ஒரு விசேஷத்தை, ஒரு கிருபை இறங்குகிறது. பாருங்க, நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் சவுலை தைல குப்பியை கொண்டு அபிஷேகம் பண்ணினார். இல்லை, ஒரு விசை அபிஷேகம் பண்ணினார். சவுலை எத்தனை விசை அபிஷேகம் பண்ணாரு? ஒரு விசை அபிஷேகம் பண்ணினார். சாலமோனை கர்த்தர் 2 விசை அபிஷேகம் பண்ணினார்.
ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் எப்படி கர்த்தர் சாலமோனை அபிஷேகம் பண்ணினது கொடுத்து, ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையும் 39ஆம் வாசிக்க கேட்போம். அங்கே ஆசாரனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாக சாலமோன் வாழ்க என்று வார்த்தைகள் என்று சொல்லி சொல்லப்பட்டது. 39ஆம் வசனத்தில் ஆசாரனாகிய சாதோக் தைலக்கொம்பை கூடாரத்தில் எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். முதல் விசை சாலமோனை ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. அதே 1 நாளாக புத்தகத்தில் 2ஆம் விசை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறாங்க. 1 நாளாக புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை 22ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 1 நாளாக புத்தகம் 29ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பாருங்க, 2ஆம் விசை ராஜாவாக்கி. அப்ப சவுல கர்த்தர் ஒரு விசை அபிஷேகம் பண்ணினார்கள். சாலமோன் 2 விசை அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆனா தாவீது வர வர விருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரியம், தாவீது 3 விசை அபிஷேகம் பண்ணப்பட்டான். சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா, இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னா நிச்சயமாக எல்லை பெரிதாகி கொண்டே இருக்கும். பாருங்க, கர்த்தர் எப்படி அந்த 3 நிலைகளில் தாவீது அபிஷேகம் பண்ண கொடுத்து வேகமாக நம்ம பார்ப்போம். நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் முதல் தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசி கேட்போம். கர்த்தர் சொல்கிறார், இவன் தான் நீ எழுதிவன அபிஷேகம் பண்ணு. முதல் விசை சாலமோனானது சாமுவேலை கொண்டு கர்த்தர் அவருடைய சகோதரர்கள் மத்தியில் நினைச்சுகிறாரா அபிஷேகம் பண்ணுகிறார். முதல் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட அவன் உடனே ராஜா பார்க்கல. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்டு கூட இன்னும் சாத்தான நம்ம ஜெயிக்க முடியல, இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இன்னும் நம்ம அபிஷேகத்துல வளங்க. பாருங்க, 2வது பாருங்க, 2 சாமுவேல் திருக்கிற புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 2 சாமுவேல் 2ஆம். பாருங்க, ஏற்கனவே அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணினாலும் இந்த யூத மனுஷர்கள், யூத கூட்டத்தை நினைச்சாங்க தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறாங்க. தாவீதை ராஜாவாக மறுபடியும் அபிஷேகம் பண்றாங்க. இப்ப ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கூட அவனால் இன்னும் சரியா ராஜாவாக முடியல. ஏன் தெரியுமா? வாசி கேட்போம். அதே 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 39 இன்னும் அவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு. 2 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 39 வாசி கேட்போம். பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் பலவீனன். பாருங்க, இந்த மனுஷர், இந்த செரேயாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சி போகிறாங்க. நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் என் பலத்துக்கு மிஞ்சி போகிறாங்க. அப்ப இந்த அபிஷேகம் போதாது, இன்னும் அபிஷேகம் வாசிக்குமா? 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 5ஆம் வசனம் சொல்கிறது, அவன் எப்ரோனிலே யூதாவின் மேலும் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் இருக்கு. சபைக்கு வந்தால் ஒரு அபிஷேகம் இருக்கும், வீட்டுக்கு போனால் அபிஷேகம் இருக்காது, ஆஃபீஸ் போனால் அபிஷேகம் இருக்காது. தாவீதை முதல் விசை அபிஷேகம் பண்ணிட்டார் உண்மைதான். ஆனாலும் 2ஆம் விசை அவனை நினைச்சாங்களா யூத மனுஷன் அபிஷேகம் பண்ணாங்க. யூத கோத்திரத்தில் அவன் ராஜா கொடுக்கலாம்.
மறுபடியும் சகல இஸ்ரவேல் வேணும் அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணாங்க. இப்ப முழு இஸ்ரவேல் அவன் கண்ட்ரோல் வந்துருச்சு. இன்னைக்கு உனக்கு தேவை 3 நிலைகளின் அபிஷேகம். அல்ல சொல்லுவோமா? அல்லேலூயா. 3 நிலைப்பாடு அபிஷேகம் உனக்கு தேவை. வெறும் சபைக்கு வந்தா மாத்திரம் அபிஷேகம் போதாது. நீ சபையில அபிஷேகம் பண்ணப்பட்டனா இருக்கணும், உன் வேலை ஸ்தலத்துல நீ அபிஷேகம் பண்ணப்பட்டனா இருக்கணும், உன் வீட்டுக்குள்ள அபிஷேகம் பண்ணாரு. பிறகு ஆவியானவர் 3 நிலைக்குள்ள நமக்கு தெரிவிச்சுக்கிறார். இறங்கிற வாசகமா வேகமா திருப்பி கொள்ளுங்க. ஏசாயா எழுதின புத்தகம் 61ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அங்கு சொல்லப்படுகிற வார்த்தையை வாசி கேட்போம். 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி கேட்போம். பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல இல்லை. கவனிக்க நிமிஷம் என்ன சொன்னா, என் மேல ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட் கேம் அப்பான், என் மேல இருக்கிறார். என் மேல வந்தோட என்ன கிடைக்குது? ஒரு விடுதலை கிடைக்குது. என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் செய்யறான், என் மேல வருகிறார். இல்லை சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, தேவ சமூகத்துல கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் செய்யறான், என் மேல வருகிறார். என் மேல வந்தவனே எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. அந்த ஆவியை என்ன செய்யறாருன்னா, என் மேல வந்த ஆவியானவர் விடுதலை கிடைச்ச பிறகு கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம தேவனுக்குள்ள வளர வளர அந்த தேவ ஆவியானவர் என் மேல இருந்தவர் எனக்குள்ள வர. அல்லேலூயா. தானியேல் எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்போம். தானியேல் 6:3 வாசிங்க. தானியேலுக்குள் என்று எழுதப்பட்டிருக்கு. அங்க என்ன போட்டிருக்குன்னா, அவனை தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி. உங்க மேல ஆவியானவர் வந்தாருன்னு சொன்னால் உங்களுக்கு விடுதலை, உங்க குடும்பத்துக்கு விடுதலை. அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா நீங்க விசேஷித்தவர்களா மாறிடுவீங்க. என்ன சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்க மேல வரும்பொழுது, ஆவியானவர் மேல வரும்பொழுது உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள, தானியேலுக்குள், தானியேலுக்கு மேல இல்ல, தானியேலுக்குள் வரும் பொழுது தானியேல் எப்படி மாறுறாரு? விசேஷித்தவனா மாறுகிறாரு. இன்னைக்கு ஆவியானவர் உங்க மேல இல்ல, உங்களுக்குள்ள வருவதற்கு விரும்புகிறார். சொல்லுவோமா? அல்லேலூயா. அவன் முதல் ஆண்டு நம்ம மேல வருகிறார், விடுதலை கிடைக்கிறது. இரண்டாவது, அந்த ஆவியான நமக்குள்ள வருகிறார், என்னை விசேஷித்தனாய் மாற்றுகிறார். மூன்றாவது, ஏசாயா எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல அந்த ஆவியானவர் உங்களுடையே தங்க விரும்புகிறார். 11ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்கிறது, ஏசாயா 12, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கியிருப்பார். உங்க மேலேயே தங்கியிருப்பார். நீங்க எங்க போனாலும் அவர் உங்க மேலேயே தங்கியிருப்பார். சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்க மேலேயே தங்கியிருக்கிறது. அப்ப ஒன்று, கர்த்தர் உங்க மேல வரணும், உங்களுக்குள்ள வரணும், உங்களோட தங்க. உங்களோட கதை தங்கிட்டாருச்சுன்னா உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அவர் தேவனாகவே மாறி விடுவார். சொல்லுவோமா? நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அவங்களோடு வந்துடுவார். அதான் தாவீது வாழ்க்கையில அவன் விருத்தி எடுத்த மிக முக்கியமான காரியம். ஒன்று, தாவீது தன் வாழ்க்கையிலே தன் கையில கொடுத்ததான காரியத்துல உண்மையாக வைத்தான், உண்மையாக இருந்தான். இருதயத்தில் உண்மை, தேவன் ஆராதனையா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், உண்மை. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஜெபமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் உண்மை தேவன் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், உன் பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலே உன் கைகளை தேவ சமூகத்தில் உயர்த்தி பிடிக்கும். கைகளை முழங்கால் பிடித்து, ஆண்டவரே நீர் தான் செய்யான்னு சொல்லி உன் கையில உயர்த்த பிடிச்சிருந்தார். பல புலவனாகிலும் பல நட்டனாகிலும் உதவி செய்கிறவனுக்கு லேசான காரியம் சொல்லி உன் கையில உயர்த்தி பாருங்க. கர்த்தர் இறங்கி வருவார், அவர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். சொல்லுவோமா? அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வாழ்க்கையில் தாவீது சொல்ற சவுல் ஒரு விஷயம் அபிஷேகம் பண்ணப்பட்டான், சாலமோன் 2 விஷயம் அபிஷேகம் பண்ணப்பட்டான், தாவீது 3 விஷயம் அபிஷேகம் பண்ணப்பட்டான். இந்த அபிஷேகம் வாழ்க்கை தலைகளை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி கிடைச்சான், டே பை டே விருத்தி கிடைச்சான். கர்த்தர் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருந்தான். எருசலேமில் இருந்ததான அந்த எகிப்தில் தங்கியிருந்ததான அந்த கோட்டைகளை, சீயோன் கோட்டையை முடிச்சான். உன் எல்லைக்குள்ளேயே சில சத்துருக்கள் எழுதி இருப்பாங்க, நீ வாழுகிற கோட்டைக்குள்ளேயே சில சத்துருக்கள் தங்கி இருப்பாங்க. அவனை நீ இன்னும் ஜெயிக்க முடியல, அவனை ஜெயிக்கணும்னு சொன்னா உனக்குள்ளே இப்படி அபிஷேகம் தேவைப்படுகிறது.
அல்லேலூயா. எருசலேமுக்குள்ளேயே இந்த எபூசியர் இருந்தாங்க, சீயோன் கோட்டைகள் இருந்தாங்க. யார் ஒன்றும் பண்ண முடியல. தாவீதை பார்த்து சவால் விடுகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீது வசமாய் மாறி போனது. இன்னைக்கு நம்ம எல்லைக்குள்ளே, நம்ம வாழ்கிற இடத்துக்குள்ளே, நம்ம வேலைஸ்தலத்துல நமக்கு எதிரான சத்துக்கள் இருக்கிறாங்க. அவனை நீ செய்யணும், அவனை நீ முறியடிக்கணும்னு சொன்னா உனக்கு இப்படிப்பட்டதான அபிஷேகம் உனக்கு தேவைப்படுது. சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு இடத்துல வாசிச்சிடறோம், ஆனால் உண்மையாகவே அதை யோசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைந்தான். ஒவ்வொரு நாளும் நினைச்சுதான்